அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவர்களிடத்தில் இப்படி ஒரு போட்டியை நடத்தினார். அவர்களுடைய கையிலே ஒரு பலூனை தந்து அதை ஊதச் சொன்னார். மாணவர்கள் அவ்வாறே செய்தார்கள். பின்னர் அவர்களை ஒரு பெரிய அரங்கத்திற்கு கூட்டிச் சென்று, இப்போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பலூனை காற்றிலே பறக்க விட வேண்டும். 5 நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த பலூனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். போட்டி தொடங்கியது. மாணவர்கள் இங்கும் அங்கும் ஓடினார்கள். அவர்களால் அந்த பலூனை பிடித்து கொண்டு வர முடியவில்லை. போட்டியில் அவர்கள் அனைவருமே தோற்று போனார்கள். இப்போது ஆசிரியர் மாணவர்களிடத்திலே போட்டியினுடைய விதிமுறையை சற்று மாற்றி அமைத்து சொன்னார். நீங்கள் எந்த பலூனையும் பிடித்து கொண்டு வரலாம், ஆனால் நீங்கள் பிடித்து கொண்டு வரக்கூடிய பலூனில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். போட்டி தொடங்கியது. வெகு இலகுவாக அவர்கள் பலூனை பிடித்து கொண்டு வந்து அந்த பலூனிலே யாருடைய பெயர் இருந்ததோ அதை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அன்பார்ந்தவர்கள், இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறது. எப்போதெல்லாம் நாம் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கைகளை தோற்று போகிறோம். நாம் நம்மை பற்றி அல்ல, பிறரை பற்றி நினைக்க வேண்டும், பிறரை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமிக்கதாக இருக்கும். நற்செய்தியிலே இயேசு அதைத்தான் சொல்கிறார். என்னுடைய கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய கட்டளைகள் மிக இலகுவானவை. இயேசு சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு எல்லாரையும் அன்பு செய்தார், எல்லாரையும் அரவணைத்தார், அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே தந்தார். இந்த முதல் வாசகத்தில் இயேசுனுடைய நற்செய்தியை பெற்றுக்கொண்ட திருத்தொண்டர்கள், குறிப்பாக பிலிப்பு பிற இனத்து மக்கள் நடுவிலே சமாரியரிடத்திலே கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று படிக்கிறோம். இவ்வாறு கடவுளுடைய நற்செய்தி எல்லாருக்கும் செல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது துன்பம் ஏற்படலாம், புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே பேதுரு சொல்கிறார். நீங்கள் தீமை செய்து துன்புறுவதை விடவும் நன்மை செய்து துன்புறுவது எவ்வளவோ மேல் என்கிறார். இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற பொழுது துன்பங்கள் ஏற்படலாம், ஆனால் அது கடவுளுக்கு உகந்தது. ஆகவே நாம் இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருப்போம்.